ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லதாஸ் கைமனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். பார்க்க இது வந்து சாம்பார் மாதிரி இருக்குது, ஆனால் இது சாம்பார் கிடையாது. நான் ஏன்னா எந்த பருப்புமே இதில் ஆட் பண்ணலை. இந்த டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் வந்து சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை, அடை வெரைட்டிஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம இட்லி தோசை ரெடி பண்ணுற டைமுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம். ஈஸி அண்ட் டேஸ்டி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மசாலா ஒன்று ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துகிட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பொட்டுக்கடலை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த கிரேவிக்கு வந்து கன்சிஸ்டன்சி கொடுக்குறது வந்து நம்ம பொட்டுக்கடலை தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 4 பெரியவங்களுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போதுமானதாக இருக்கும். கசகசா அதுக்கப்புறம் சோம்பு இதோட ஃப்ளேவரும் ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த அளவு ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காய் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம மிக்சியில் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மசாலா வந்து ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக நம்ம வந்து அரைச்சிடணும். அப்போ தான் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண தேங்காயும் அது கூட ஆட் பண்ணி நல்ல ஒரு ட்ரை பவுடராக நம்ம வந்து நம்மளோட மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். முதலே தேங்காய் ஆட் பண்ணிட்டோன்னா அது வந்து நல்ல ஒரு ஈவனான ஃபைன் பவுடர் ஆகாது. அதனால தான் ஸோ இதை வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ நான் அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பெருங்காயம், ஒரு சிட்டிகை பெருங்காயமாக ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். நமக்கு கரம் மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நம்ம வந்து பட்டை கிராம்பு கூட நம்ம இந்த ஸ்டேஜில் தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 4 பெரியவங்களுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் சாட்டே ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். அதை உப்பு ஆட் பண்ணிங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். ஸோ இப்போ வந்து நான் தக்காளியும் ஆட் பண்ணுறேன். வெங்காயம், தக்காளி, இந்த உப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கட்டும். நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த அளவு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். காரத்துக்கு நான் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா கிரேவியோடு சேர்ந்து வதங்கி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் தேங்காயும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனாக பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரும் நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப நேரம் நம்ம போட்டு வதக்கணும்னு கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா சேர்ந்து வதங்கி வர்ற டைமில் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். இது கூட நம்ம மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணி இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரொம்ப நேரம் பாயில் ஆகணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு 1 or 2 பாயில் வந்தாலே போதும், நம்மளோட கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், ஒரு 2 அது கொதிச்சிட்ருக்கு. இந்த அளவு கொதித்தாலே போதும். நம்ம ஆல்ரெடி எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தூவிடலாம். இது வந்து பார்க்க சாம்பார் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து இது பருப்பு இல்லாத சாம்பார்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்து சாம்பாரை விட ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா திறந்து பார்த்தோன்னா நம்மளோட பர்ஃபெக்டான ஒரு சவுத் இண்டியன் வெரைட்டிஸ்க்கு ஆப்டான ஒரு சைட் டிஷ் ரெடியாக இருக்கும். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவையில் நம்ம யூஸ்வலாக பண்ணுற சாம்பார், சட்னி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு சுவையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பர்ஃபெக்டான கிரேவி வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலில் ஊற்றி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது வந்து இட்லி, தோசை, அதுக்கப்புறம் அடை வெரைட்டிஸ், ராகி அடை, இல்லைன்னா வந்து நம்ம
கம்பு தோசை, அதுக்கப்புறம் சோள தோசை, இந்த மாதிரி சிறுதானிய வெரைட்டிஸ்க்கெலாம் இது வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்க சாம்பார் மாதிரி இருந்தாலும் சுவையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக பண்ணுறதை விட இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்கும். இந்த ஆப்டான சைட் டிஷ்ஷை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.